ஹரே கிருஷ்ணா. தெய்வத் ராச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர் விரிவான பொருள் உரைகளுடன் அழிய ஸ்ரீமத் பாகவதம் காண்டம் 3 பகுதி 1 பராமரிப்பு அத்தியாயம் 2 பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நினைவு பதம் 6 சனைகர் பகவல் லோகான் நிருலோகம் புனர் ஆகதக விம்ருஜ்ய நேத்ரே விதுரம் பிரீத்யாஹோத்தவ உத்ஸ்மயன். மொழிபெயர்ப்பு. விரைவில் பகவானின் உலகிலிருந்து மனித உலகிற்கு திரும்பி வந்த மிகச்சிறந்த பக்தரான உத்தவர் கண்களை துடைத்து கொண்டவுடன் பழைய நினைவுகளை ஞாபகப்படுத்தி விதுரரிடம் மகிழ்ச்சியாக பேசினார். பொருளுரை. உத்தவர் பகவத் பிரேமையின் உன்னத ஆனந்தத்தில் ஆழ்ந்திருந்த பொழுது புற உலகை உண்மையாகவே மறந்து போனார். இவ்வுலகில் உள்ள தூய பக்தரின் உடல் வெளித்தோற்றத்திற்கு பௌதிக உலகை சார்ந்ததாக காணப்பட்டாலும் அவர் எப்பொழுதும் பரமபுருஷரின் உலகிலேயே வாழ்கிறார். தூய பக்தர் பரமனின் உன்னதமான சிந்தனையில் ஆழ்ந்திருப்பதால் அவர் தேகாபிமானத்தில் உள்ளவர் அல்ல. விதுரருடன் பேச விரும்பிய உத்தவர் பகவானின் வசிப்பிடமான துவாரகையிலிருந்து மனிதர்களின் பௌதிக உலகிற்கு திரும்பி வந்தார். தூய பக்தர் ஒருவர் இந்த ஜட உலகில் வசித்து வந்தாலும் பகவானின் உன்னத அன்பு தொண்டில் ஈடுபடுவதற்காகத்தான் அவர் இங்கு வந்திருக்கிறாரே ஒழிய வேறு பௌதிக காரணங்களுக்காக அல்ல. ஒரு ஜீவராசியால் அவனுடைய உயிர்வாழ் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப பௌதிக படித்தரத்திலோ அல்லது பகவானின் ஆன்மீக உலகிலோ வாழ முடியும். ஸ்ரீ சைத்தன்ய சரிதாமிருதத்தில் பகவான் ஸ்ரீ சைத்தன்யர் ஸ்ரீல ரூபகோஸ்வாமிக்கு பின்வருமாறு உபதேசிக்கிறார். பிரபஞ்சத்தில் உள்ள ஜீவராசிகள் பிறவிதோறும் அவரவர் கர்ம பலன்களுக்கேற்ப இன்ப துன்பங்களை அனுபவிக்கின்றனர். அத்தகைய ஜீவராசிகளில் சிலர் தூய பக்தர்களின் சகவாசத்தினால் கவரப்பட்டு பக்தி சுவையை அடைந்து பக்தி தொண்டில் ஈடுபடும் வாய்ப்பை பெறுகின்றனர். இச்சுவைதான் பக்தி தொண்டிற்கு வித்தாகும். இத்தகைய வித்தை பெற்றுள்ள பாக்கியசாலி ஒருவர் அதை தன் இதயத்தில் பதித்து விட வேண்டும். விதையை ஊன்றி அதை வளரச் செய்வதற்கு ஒருவர் நீர் ஊற்றுவதைப் போலவே பகவானின் புனித நாமத்தையும் லீலைகளையும் கேட்பதாலும் பாடுவதாலும் இதயத்தில் பதிக்கப்பட்ட பக்தி விதைக்கு ஒருவர் நீரூற்ற வேண்டும். இவ்வாறு நீரூற்றப்படும் பக்தி தொண்டெனும் கொடி படிப்படியாக வளர்ச்சியடைகிறது. மேலும் தோட்டக்காரனைப் போலவே செயற்படும் பக்தன் இடைவிடாமல் கேட்டும் பாடியும் தொடர்ந்து நீரூற்றி வருகிறான். பக்தி தொண்டெனும் கொடி படிப்படியாக மிகவும் உயரமாக வளர்ந்து விடுவதால் அது ஜடப்பிரபஞ்சம் முழுவதையுமே கடந்து ஆன்மீகவானுக்குள் புகுந்து விடுகிறது. பிறகு கோலோக பிருந்தாவனத்தை அடையும் வரை அது வளர்ந்து கொண்டே போகிறது. கேட்டல் பாடுதல் என்ற எளிய முறையினால் பகவானுக்கு பக்தி தொண்டை செய்வதன் வலிமையால் தோட்டக்காரனான பக்தன் பௌதிக தளத்தில் இருந்து கொண்டே பகவானின் உலகுடன் தொடர்பு கொள்கிறான். ஒரு கொடி உறுதியான ஒரு மரத்தை புகலிடம் கொள்வது போலவே பக்தனால் போஷிக்கப்படும் பக்தி தொண்டெனும் கொடி பக்தனின் தாமரை பாதங்களை தஞ்சமடைந்து அங்கேயே நிறைவு பெறுகிறது. கொடி அங்கு நிலை பெற்றதும் கொடியிலிருந்து பழம் வெளிப்பட்டு அதை வளர்த்து வந்த தோட்டக்காரனால் பிரேமை எனும் இப்பழத்தை அனுபவிக்க முடிகிறது. இவ்வாறாக வாழ்வில் அவன் வெற்றி பெறுகிறான். உத்தவர் இந்நிலையை அடைந்திருந்தார் என்பது அவரது நடவடிக்கைகளிலிருந்தே தெளிவாகிறது. ஒரே சமயத்தில் பரலோகத்தை அடையவும் இவ்வுலகத்தில் தோன்றவும் அவரால் முடிந்தது. ஹரே கிருஷ்ணா.